ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் இதுவரைக்கும் லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து குடுத்துட்டு இருந்தோம். 5 மார்ச் 2026ல இருந்து வேலிடிட்டி வந்து 1 இயர், 2 இயர், 3 இயர் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண போறோம். இனி எந்த கோர்ஸுக்குமே லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்காது. அது மட்டும் இல்லாம கோர்ஸோட ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 2/3/2026 நாளைக்கு ஆர்ஆர்பி குரூப் டிக்கான கடைசி செலெக்ஷன் பேட்ச், ஃபைனல் செலெக்ஷன் பேட்சும் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா நாளைக்கு குரூப் டியோட அப்ளிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. எக்ஸாம் வந்து ஜூலைல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இருந்து கால்குலேட் பண்ணும்போது 4 மந்த்ஸ் வந்து டைம் இருக்கு. நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், இந்த ஜென்ரல் அவேர்னஸ் இருக்க இடத்துல லாஸ்ட் 6 மந்த்ஸ் இல்லைன்னா 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கணும். அப்ப இந்த சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா மினிமம் உங்களுக்கு ஒரு 100 டேஸ் அது டைம் வந்து தேவைப்படும். அப்போ நாளைக்கு 2ஆம் தேதி அப்ளை பண்ணி முடிச்சுட்டு இம்மீடியட்டா நீங்க படிக்க ஆரம்பிச்சாதான் இருக்கக்கூடிய இந்த 4 மந்த்ஸுக்குள்ள பெர்ஃபெக்ட்டா எக்ஸாமுக்கு ரெடியாக முடியும். அதனாலதான் நாளைக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்சும் ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான ஃபைனல் செலெக்ஷன் பேட்சும் ஸ்டார்ட் பண்றதுனால நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்த ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு வரைக்கும் ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபைனல் பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் வீக்ல ஃபர்ஸ்ட் வீக்கோட டெஸ்ட் வந்து இருக்கும். 7/3/2026 வரக்கூடிய சனிக்கிழமை வந்து ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு 14 வீக்ஸ்ல நீங்க சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து இருக்கக்கூடிய ஒரு 1 மந்த்ல ரிப்பீட்டடா டெஸ்ட் எடுத்து அதை அனலைஸ் பண்ணும்போது ஒரு டாப்பராகவே நீங்க வந்து செலக்ட் ஆகிடலாம். குரூப் டில உங்களோட டார்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 85 to 90க்குள்ள உங்களோட டார்கெட் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த பேட்சஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஆஃபர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். 5ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இருக்காது. ஸோ 1 இயருக்கு தனி ஃபீஸ், 2 இயர் வேலிடிட்டிக்கு தனி ஃபீஸ், 3 இயர் வேலிடிட்டிக்கு தனி ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி டீம் வந்து கொண்டு வந்துருவாங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ், ஸோ இதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 1 இயருக்கான ஃபீஸ், அதே மாதிரி 2 இயருக்கானது, 3 இயருக்கானதுங்கிற மாதிரி கரண்ட் அஃபேர் பிளஸ் கரண்ட் அஃபேர் டெஸ்டோட ஃபீஸும் வந்து 5ஆம் தேதியில இருந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 799 பே பண்ண வேண்டாம். நீங்க 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், என்டிபிசிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், எஸ்எஸ்சி ஜிடிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம். நீங்க 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரயில்வே எஸ்எஸ்சிக்கு எனக்கு இ புக் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்டும் 1500 பே பண்ண வேண்டாம். 999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ்க்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி க்ளோஸ் ஆன ஆஃபர் தான். ஸோ 2/3/2026 நாளைக்கு வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு நைட்டு 11:59 இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. அதே மாதிரி நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். அதே மாதிரி டெஸ்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல அட்டன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் வீக்கெண்ட்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெட்டீரியல்ஸும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இதுல ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஓகே, ஸோ இந்த ஆஃபர் பிரைஸ்ல நான் ஜாயின் பண்ணணும், நான் ரயில்வே படிக்கிறேன், எஸ்எஸ்சி படிக்கிறேன், இனி 2026ல வரக்கூடிய ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸுக்கும் படிக்க போறேன், பேங்க் எக்ஸாமுக்கும் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு கோர்ஸ்லயே எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் உங்களுக்கு கவர் ஆகுறதுனாலதான் லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்டுக்காக ஸோ நாளைக்கு வரைக்கும் ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. ஸோ ஒரே கோர்ஸ்லேயே உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணிடுவோம். ஒரு டைம் 1899 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா
லைஃப் டைம் அக்சஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல நீங்க கிளாஸஸ் எல்லாமே பார்த்துக்கலாம். நீங்க இப்போ குரூப் டிக்கு குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ் தான் குவாலிஃபிகேஷன். 18 வயசு இருந்தாலே குரூப் டி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். அப்ப காலேஜ் ஒரு ஃபர்ஸ்ட் இயரோ, செகண்ட் இயரோ, தேர்ட் இயரோ படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மினிமம் 18 வயசு ஆகியிருக்கும். 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷனும் உங்க கையில இருக்கும். அப்ப இந்த குரூப் டி வந்து ஒரு நல்ல வாய்ப்பா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஈஸியா ரயில்வேல உள்ள போயிரலாம். ஏன்னா இந்த 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷன் வச்சு ஒரு குரூப் டில உள்ள போறீங்கன்னா, உங்களுக்கு சிங்கிள் எக்ஸாம் தான். ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் இருக்கும். இத பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரே ஒரு பிஇடி இருக்கும். அதுக்கப்புறம் டிபி அண்ட் மெடிக்கல் இருக்கும். ஈஸியா உள்ள போயிரலாம். உள்ள போனதுக்கு அப்புறம் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம். இல்ல என்டிபிசி எழுதலாம். இல்ல அதுக்கப்புறம் எஸ்எஸ்சில வரக்கூடிய சிஹெச்எஸ்எல், சிஜிஎல் எக்ஸாம்ஸும் நீங்க வந்து எழுதி அடுத்தடுத்த லெவலுக்கு போய்க்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு உள்ள போகணும். அப்ப கிடைக்கிற வாய்ப்ப வந்து நீங்க நல்ல விதமா வந்து பயன்படுத்தணும். ஸோ எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால படிக்க முடியும். காலேஜ் போயிட்டு வந்து ஈவினிங் தான் படிக்க முடியும். நான் பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து மார்னிங் ஷிஃப்ட். காலையில 6 மணிக்கு போனேன் அப்படின்னா, மத்தியானம் 2 மணிக்கு தான் வருவேன். அந்த 2 மணிக்கு அப்புறம் எனக்கு இருக்கிற டைம்ல தான் என்னால படிக்க முடியும். இல்ல நான் மத்தியானம் 2 மணிக்கு போயிட்டு நைட்டு 10 மணிக்கு தான் வருவேன். மார்னிங் இருக்கிற டைம்ல தான் என்னால படிக்க முடியும். நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். ஸோ எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால படிக்க முடியுங்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக தான் நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ஸ்பெஷலா வந்து உருவாக்கியிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல நீங்க வந்து படிக்கலாம். கரெக்ட்டா உங்க கையில வந்து ஒரு நோட்டும், ஒரு பென்னும் மட்டும் இருக்கணும். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸா வந்து குடுத்திருப்போம். நீங்க மிஸ் பண்ண லைவ் கிளாஸஸும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகி இருக்கும். எந்த டைம்னாலும் நீங்க கிளாஸஸ் வந்து பார்த்துக்கலாம். கரெக்ட்டா நாம என்னென்ன சொல்லியிருக்கோமோ, அத ஒரு நோட் போட்டுக்கோங்க. சோ அதுல என்னென்ன ஷார்ட்கட்லாம் சொல்றோமோ, என்னென்ன வீக்லி பிளான்ல குடுத்திருக்கோமோ, அந்த வாரமே அந்த பிளான முடிச்சிருங்க. முடிச்சுட்டு அந்த வார கடைசியில குடுத்திருக்க டெஸ்ட்ட அட்டெண்ட் பண்ணுங்க. டெஸ்ட்ட பத்தின பயம் போகணுங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வாரம் படிக்க படிக்க உங்களுக்கு ஆன்லைன்லயே டெஸ்ட் வந்து குடுத்திருக்கோம். உங்களோட லேப்டாப்லயும் நீங்க கிளாஸஸ அக்சஸ் பண்ணிக்கலாம். உங்களோட மொபைல் ஃபோன்லயும் நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். சோ எல்லாமே உங்க கையில இருக்கு. உங்க கையில இருக்க மொபைல் ஃபோன்ல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. சோ நல்லத மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சோசியல் மீடியால வந்து நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஸோ யூடியூபா இருக்கட்டும், இல்லன்னா இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், அதுல எவ்வளோக்கு எவ்வளோ நல்லது இருக்கோ, அத விட பல மடங்கு கெட்டது இருக்கு. ஆனா அந்த நல்லத நல்ல விதமா நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா, உங்க லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா, இப்போ நல்ல விஷயங்கள் வந்து சோசியல் மீடியால போய் சேர்றதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அதே ஒரு நெகட்டிவான கன்டென்ட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது ஈஸியா என்ன ஆகிரும், அது வந்து ட்ரெண்ட் ஆகிரும். ஏதாவது ஒண்ணு நெகட்டிவா நடக்குது அப்படின்னா, சோசியல் மீடியால கண்டிப்பா ட்ரெண்ட் ஆகும். அது எதுவா இருந்தாலும் சரி, எஜுகேஷனா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது சினிமாவா இருக்கட்டும், இல்ல இது அரசியலா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒண்ணு நெகட்டிவா நடக்கு அப்படின்னா, ஒண்ணு ட்ரெண்ட் ஆகி அத பத்தியே திருப்பி, திருப்பி, திருப்பி பேசிட்டு இருப்பாங்க. மக்கள் கிட்ட பாசிட்டிவான விஷயங்கள் ஈஸியா போறத விட, நெகட்டிவான விஷயங்கள் மட்டும் தான் அதிகமான அளவு வந்து ஈர்க்கப்படுது. நெகட்டிவா ஏதாவது ஒரு தம்ப்நெயிலோ, ஒரு ஹெட்டிங்கோ போட்டா போதும். அந்த வீடியோவ பார்த்துட்டு அது பின்னாடியே போயிடுறாங்க. பட் அத பார்க்கறதுனால நமக்கு டைம் வேஸ்ட் தான். ஓகேவா? சோ அதனால உங்க லைஃப்க்கு என்ன தேவையோ, படிச்சா தான் இங்க வந்து போஸ்டிங் வாங்க முடியும். சோ அதனால கிடைக்கிற டைம வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 ஜிபி டேட்டா, 3 ஜிபி டேட்டான்னு டேட்டா வச்சிருக்கீங்க. அந்த டேட்டாவ கரெக்ட்டான விதத்துல பயன்படுத்தணும். இன்ஸ்டால போயிட்டு படிக்கிற ஸ்டூடெண்ட்டே பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு Instagramல ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. ஏதாவது ஒரு ரீல்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கே தெரியாம அந்த ரீல்ஸுக்குள்ள மூழ்கி போயிடுறாங்க. இல்ல YouTubeஓட ஷார்ட்ஸுக்குள்ள மூழ்கி போயிடுறாங்க. சோ கண்ட்ரோலா இருங்க. ஓகேவா? 18 வயசுல யுபிஎஸ்சி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆகுறாங்க. அத விடவும் பெருசா சாதிக்கிறாங்க. அது ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், எல்லா ஃபீல்டுலயும் சாதிக்கிறாங்க. நமக்கு வயசு இப்ப 18 ஆகிருச்சு. 20, 25ன்னு இந்த ரேஞ்சுல நாம இருக்கோம். காலேஜ் முடிச்சுட்டோம். காலேஜ் படிச்சுட்டு இருக்கோம். இந்த மாரி ஒவ்வொரு லெவல்லயும் ஒவ்வொருத்தர் இருப்பீங்க. கரெக்ட்டா பிளான் பண்ணீங்க அப்படின்னா தூக்கிரலாம். குரூப் டிங்கிறது ஈஸியான எக்ஸாம். என்ன பொறுத்தவரைக்கும் ரயில்வே நடத்தக்கூடிய ஈஸியான எக்ஸாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரூப் டி தான். 10ஆம் கிளாஸ் குவாலிஃபிகேஷனுக்கு தான் நடத்தப் போறாங்க. ரீசனிங் படிக்க போறீங்க. 30 நாள்ல படிச்சிரலாம். ஒரு 10த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு, இல்ல ஒரு 8த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு கிட்ட நீங்க ரீசனிங் குடுக்குறீங்க அப்படின்னா, அவங்க கூட அந்த அளவுக்கு அவங்களுக்கும் என்ன இருக்கும்? அந்த ரீசனிங் வந்து புரியக்கூடிய அளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். சோ இப்ப 8த் ஸ்டாண்டர்ட்லலாம் பார்த்தீங்கன்னா, என்எம்எம்எஸ் எக்ஸாம்னு ஒண்ணு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ அந்த எக்ஸாம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க என்ன ரயில்வே எக்ஸாம் படிக்கிறீங்களோ, அதே ரீசனிங் சிலபஸ், அதே மேத்ஸ் சிலபஸ் தான் அவங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. அப்போ அந்த ரீசனிங் வந்து அவ்ளோ ஈஸி. 30க்கு 30 வந்து எடுத்துறலாம். நீங்க வந்து படிப்புல டச்சே இல்லாம இப்பதான் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசனிங் படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்ட குடுக்கும். அதுக்கப்புறம் மேத்ஸ். சோ மேத்ஸ பொறுத்தவரைக்கும் நேத்து நான் சொன்ன மாதிரி தான். அந்த கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், வாய்ப்பாடு தெரியலையா? திருப்பி உட்கார்ந்து 2ஆம் வாய்ப்பாடுல இருந்து 12ஆம் வாய்ப்பாடு வரை படிங்க. அத படிச்சுட்டு வேதிக் மேத்ஸ் டாபிக்க நல்லா பாருங்க. 2x2 மல்டிப்ளிகேஷனுக்கான ஷார்ட்கட், 3x3 மல்டிப்ளிகேஷனுக்கான ஷார்ட்கட், ஸ்கொயர் எடுக்கிறதுக்கு, கியூப் எடுக்கிறதுக்கு, ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட்
இதுக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுட்டு வாங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல ஸ்பீட உருவாக்குங்க. அடுத்து அரித்மெட்டிக் குள்ள போங்க. அதுக்கப்புறம் அட்வான்ஸ் மேத்ஸ் குள்ள போங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சயின்ஸ் படிக்க ஆரம்பிங்க. சயின்ஸ்ல ப்ராப்ளமேட்டிக்கும் படிங்க, தியரி கொஸ்டின்ஸும் படிங்க. அதுக்கப்புறம் கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர். கரண்ட் அஃபேர் பொறுத்தவரைக்கும் எக்ஸாம் டேட் வந்ததுக்கு அப்புறம் உட்கார்ந்து கரண்ட் அஃபேர் படிக்கிறத விட, என்னைக்கு கவர்ன்மென்ட் எக்ஸாம் படிக்கணும்ங்க கூடிய முடிவு பண்றோமோ, அன்னையில இருந்து ஒவ்வொரு சிலபஸா கம்ப்ளீட் பண்ணும்போது, டெய்லி 1 மணி நேரம் கரண்ட் அஃபேருக்கு ஸ்பெண்ட் பண்ணி, அன்னைக்கு நடந்த நியூஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்க. சோ அது நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணி தான் அனலைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா ஒவ்வொரு நியூஸ் பேப்பரா தேடி பிடிச்சு ரீட் பண்ணும்போது, நியூஸ் பேப்பர் ரீட் பண்றதுலயும் பாத்தீங்கன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வரக்கூடிய நியூஸும் இருக்கும். மத்தபடி இருக்கக்கூடிய நியூஸும் இருக்கும். மோசமான நியூஸும் இருக்கும். அப்ப நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வரக்கூடிய நியூஸ் தான் வேணும். மத்தபடி நமக்கு என்ன பண்ணக்கூடாது? கவன சிதறல் வந்து வரக்கூடாது. சோ அதுக்காக எல்லா நியூஸ் பேப்பர், எல்லா வெப்சைட்டையும் ரெஃபர் பண்ணி தான் ஸ்டூடண்ட்ஸுக்காக சிஏபிடிஎஃப் கோர்ஸ் வந்து குடுத்துட்டு இருந்தோம். அந்த இதையும் பாத்தீங்கன்னா, அந்த கரண்ட் அஃபேரையும் படிச்சுட்டு, அதுக்கும் இவங்க டெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக தான் சிஏபிடிஎஃப் பிளஸ் சிஏ டெஸ்ட் கோர்ஸ்ன்னு இப்போ வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகே. சோ எல்லாமே ஆப்புக்குள்ள குடுத்தாச்சு. கரண்ட் அஃபேர் படிக்கணுமா? இல்ல மேத்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் படிக்கணுமா? அதுக்கு டெஸ்ட் எடுக்கணுமா? எல்லாமே ஆப்ல குடுத்தாச்சு. சோ படிக்க ஆரம்பிங்க. சோ ஆஃபரும் நாளைக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். சோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல இமிடியேட்டா மெசேஜ் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸ ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். சோ படிக்க ஆரம்பிங்க. படிச்சாதான் போஸ்டிங் வாங்க முடியும். பாசிட்டிவா இருங்க. சோசியல் மீடியால நெறைய விஷயங்கள் வந்து நெகட்டிவான விஷயங்கள் நம்மள அட்ராக்ட் பண்ற மாதிரி நெறைய நடந்துட்டு இருக்கு. சோ அது பின்னாடி போகாம கரெக்ட்டா உங்களோட கோல் என்னவோ அத மட்டும் பாருங்க. நம்ம மத்த விஷயங்கள பார்க்க போய் நம்ம தான் படிக்கணும். நமக்கு வேலை வேணும் அப்படின்னா, நாம தான் படிக்கணும். மத்த விஷயங்கள கான்சன்ட்ரேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நெகட்டிவ் பீப்பிள் கிட்ட இருந்து கொஞ்சம் அவங்கள வந்து அவாய்ட் பண்ணுங்க. அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. ஏன்னா இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ணாலும் சரி, ஒரு ஃபீல்டுல இருந்து இன்னொரு ஃபீல்டுக்கு வர்றாங்களா வர்றதா இருந்தாலும் சரி, இல்ல புதுசா ஏதாவது ஒண்ணு சாதிக்க போறதா இருந்தாலும் சரி, பின்னாடி இருந்து நெகட்டிவ் பீப்பிள் வந்து ஏதாவது நொய்யன்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மள கீழ தள்ளுற வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. சோ நம்ம சாதிக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, காத வந்து செவிடா வச்சுக்கணும். எதுவுமே பதில் பேசவும் கூடாது. சோ ரொம்ப அமைதியா உட்கார்ந்து உங்களோட கோல் என்னவோ, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னவோ, அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, சக்சஸ் உங்களுக்கு தான். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, அதுதான் இந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு குடுக்கும். சோ பாசிட்டிவா நினைங்க. கண்டிப்பா நான் பாஸ் பண்ணிருவேன். நான் எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கேன். என்னால முடியும் நம்பிக்கையோட படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா முடியும். ஓகே. சோ திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நாம மீட் பண்ணலாம். 2/3/2026 நாளைக்கு நைட் 12:00 கூட ஆஃபர் க்ளோஸ் ஆகுது. சோ மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. தேங்க் யூ.